எல்லாருக்கும் ஹாய். ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுல 8th வீடியோ. இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் பென் ப்ளூ பென்னை வச்சு எழுதலாமா, பப்ளிக் எக்ஸாமில் பிளாக் பென் ப்ளூ பென்னை வச்சு எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இது நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமில் இப்போ ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று ப்ளூ பெனில் எழுதுனா ப்ளூ பென்லேயே தான் எழுதணும், இல்லை பிளாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா பிளாக்லேயே தான் எழுதணும். ப்ளூ பிளாக் மாற்றி எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ப்ளூ பென் சூஸ் பண்ணுங்கள், ப்ளூ பென்லேயே அந்த எக்ஸாம் எழுதி முடிங்க. எதனா ஹெட்டிங் எழுதுறீங்க, டாபிக் சப் டாபிக்ஸ் போட்டு எழுதுறீங்கன்னா அதை பென்சிலில் அண்டர்லைன் பண்ணிக்காமீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் 10th ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் போய் எழுத போகிறேன். அதை நினச்சா எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. அதை எப்படி எழுதணும், அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்காக பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதுறதுனால உங்களுக்கு அந்த நர்வஸ் இருக்கும். ஆனால் 11th 12th வரும்போது எந்த பயமும் இருக்காது. ஆனால் 10th ஃபஸ்ட் டைம்ன்றதுனால உங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுவும் 10th ஸ்டாண்டர்டுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 10th வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அதே மாதிரி எக்ஸாமில் கடைசி 15 மினிட்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன, அதே மாதிரி டைம் எப்படி மேனேஜ் பண்ணி எழுதணும், பப்ளிக் எக்ஸாமில் எது எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, எது எதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும், எந்த ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் வாங்குறது வேஸ்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கொடுக்குறேன். அந்த வீடியோலாம் ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பற்றி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிடும். அதனால் பப்ளிக் எக்ஸாம் பயம் உங்களுக்கு விட்டு போயிடும். இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் அவங்களோட நேமு, ஸ்டாண்டர்ட், ரோல் நம்பர், ஸ்கூல் இதெல்லாம் எழுதலாமா, அதை பற்றி எதனா ஆன்சர் பேப்பரில் எழுதலாமா கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களோட எந்த ஐடென்டிட்டியும், உங்களை பற்றி எந்த விஷயத்தையும் உங்கள் பேப்பரில் எழுதக்கூடாது ஆன்சர் பேப்பரில் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உங்களோட பேப்பரோட ஃபஸ்ட் பேஜ் இருக்குல்ல, எக்ஸாம் பேப்பரோட ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நேம் என்ன, எந்த ஸ்கூலில் எழுதுறீங்க, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, எல்லா டீட்டெயிலும் அதிலே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு டீச்சர் சைன் போட சொல்கிற இடத்துல நீங்கள் சைன் போட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடும். அந்த பேப்பர் ஆக்சுவலாக கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பர் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி பேப்பர் மட்டும் தான் உங்களுக்கு என்ன போகும், கரெக்ஷன் பண்ணுற இன்விஜிலேட்டருக்கு போகும். சோலி முடிச்சு. இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் எழுதும்போது, நெடுவினா எழுதும்போது, இல்லை எந்த கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், நெடுவினா தவிர எந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதும் போதும் நடுவில் எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்களா, அதுக்கு எதனா மார்க் குறைப்பாங்களா அப்படின்றது தான் இவங்களோட கொஷின். ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப மைன்யூட்டாக உட்காந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னா, நீங்கள் அந்த இதுவை போட்டு நல்லா அடித்து எழுதுனீங்கன்னா தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி வந்து பார்ப்பாங்க. நீங்கள் எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கே தெரியாமல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்காக மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க, ரொம்ப மைன்யூட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க் போடணும் தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க்லேயே அந்த வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. அந்த வேர்டை எழுதும் போதே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ணீங்கன்னா அது தப்பு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்கள் ஒரு ஓவராலாக எழுதும்போது அங்கங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது அந்தளவுக்கு மைன்யூட்டெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்டம் எடுக்கிறவங்க வேணால் இதை பற்றி கவலை பண்ணலாம். 99 மார்க்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்தால் சென்டம் வாங்கிக்கணும், சரியா? மற்றபடி நீங்கள் 95க்கு மேலே 99க்கு மேலே தான் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் மைன்யூட்டாக உட்காந்துலாம் செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அந்த அளவுக்குலாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. அதனால அதுக்கான பயத்தை விடுங்க. இவருக்கு இதான் வேலை. முடிஞ்ச அளவு எழுதி பார்த்துட்டு போங்க. தமிழ் எக்ஸாம்னும் போது ஸ்ட்ரைட்டாக போய் எழுதிடாதீங்க. அங்கே போயிட்டு இப்போ நெடுவினாலாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ நெடுவினானும் போது அங்கே போய் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, படிக்க மட்டும் படிச்சுட்டு அங்கே போய் தான் எழுதுவேன்னு இருந்தீங்கன்னா அது எழுதும் போது உங்களுக்கு கதை கரெக்டாக வராது, அடிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும், டைம் நிறைய கன்சியூம் ஆகும். அதனால சில கொஷின்ஸ்லாம் விட்டு வர மாதிரி கூட ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஷின் ஆன்சர் அதுவும் நெடுவினா ரொம்ப அந்த மனப்பாடம், திருக்குறள் அதெல்லாம் ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாத அளவுக்கு எழுதி பார்த்துருங்க. அந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது தான் உங்கள் நெடுவினாலாம் நீங்கள் வீட்டிலே ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டிங்கன்னா டைம் கன்சியூம் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு. அதனால் 10th பேப்பர் ஆக்சுவலாக 10th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எப்படி கேட்பாங்கன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக தான் வரும். நீங்கள் படித்த கொஷின்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, அந்த படித்த கொஷின் எல்லாமே வந்தால் கூட உங்களால் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக முடிக்காமல் தான் வருவீங்க சில பேர். அது காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் எழுதுறது தான். தெரிஞ்ச கொஷனுக்கு நிறைய நேரம் உட்காந்து எழுதுறது, அழகாக பொறுமையாக எழுதலான்னு எழுதுறது, அது மாதிரிலாம் பண்ணும்போது மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும்.
தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இதெல்லாம் விட்டு வந்துடுவீங்க. அதனால் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், தமிழில் நல்ல மார்க்கும் வாங்க முடியும். இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் பிளாக் பென்னை வச்சே ஃபுல்லாக எழுதுனா எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயோ மீண்டுமா? ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு ப்ளூலையும் எழுதலாம், பிளாக்லையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரூல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளாக்லேயே ஃபுல்லாக எழுதி வச்சாலும் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, எதுவும் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க, எல்லாமே மார்க் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ தான் எழுத போகிறீங்க, ஏற்கனவே எழுதிட்டீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. என்னோட சஜஷன், நீங்கள் இப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் பிளாக்லேயே ஃபுல்லாக எழுதாதீங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான். தெரிஞ்சு ப்ளூலேயே எழுதுங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ப்ளூலேயே எழுதி உங்கள் ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். அதனால் எந்த பென்னில் எழுதுனா, எந்த பென் ப்ளூ பென் வச்சு எழுதுனா உங்களுக்கு சூப்பராக எழுத முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ப்ளூ பென்லேயே ஃபுல்லாக எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாமே, ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து, ஸ்பீட்லேருந்து எல்லாமே நல்லா வரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கண்டிப்பாக போடுவோம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லியே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸாக இருக்கும். அது எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமும் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட போகிறோம். இது எல்லாமே பார்க்க சேனலை இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.